வெல்கம் டு காஷியன் ஃபோட்டோங்க. நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், சார் நான் வந்து ஒரு மெக்கானிக்கல் சிவில் சார், என்னால் வந்து ஐடிக்குள்ளே நுழைய முடியுமா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி சார் இருக்கும், என்னால் கோடிங் பண்ண முடியுமா, டெக்னாலஜி கற்றுக்க முடியுமா, இது எப்படி தான் இருக்குன்ட்டு 1008 கேள்வி ஒருத்தருக்கு இருக்குங்க. அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராம் மாதிரி நாங்கள் தரப்போகிறோம். எப்படின்னா நீங்கள் எங்கள் கம்பெனிக்கு ஒர்க் பண்ணலாம், எங்கள் கம்பெனிலேயே நீங்கள் படிக்கலாங்க, ஓகே, ஃப்ரீயாங்க. இது எல்லாமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக பயன்படுத்திக்கலாங்க. ஒருவேளை இன்னும் ப்ராஜெக்ட்லாம் பண்ணால் மட்டுமே நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணியும் கோர்சஸ் மாதிரி நீங்கள் படிச்சுட்டு நம்ம கம்பெனியில் ட்ரெயினியாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணலாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வந்து இது ஆரம்ப ஸ்டேஜ் அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்துருப்போம். அந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு அதை அப்படியே வந்து உங்களை செஞ்சு பார்க்க சொல்ல போகிறோம், இல்லை செஞ்சு அவுட்புட் எடுக்க சொல்ல போகிறோங்க. அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகுங்க. அந்த பாயிண்ட்டை நீங்கள் பின்னாடி ரீடிங் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுமே நீங்கள் கெயின் பண்ண மாதிரி ஆகிடுதுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இது மூலமாக வந்து சாதாரண ஒரு மனிதனை டெக்னிக்கலாக மாற்றி அவனை வேலை செய்ய வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ நீங்கள் எங்கள் கம்பெனியில் இப்போ ஒர்க் பண்ண போகிறீங்க, வெல்கம் டு அவர் கம்பெனி. இப்போ வந்து நம்மளுடைய எக்ஸ்பர்ட்ஸ், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு டாபிக் கொடுத்து அந்த டீட்டெயிலாக உங்களுக்கு பேச போகிறாங்க. அதுக்கான ஆன்சர்ஸ்க்கு ரெடி ஆகிடுங்க. ஹலோ பீப்பிள், இன்னைக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமிங்கில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ சி ஷாப்பில் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் ஒன் ஆஃப் த டைப் மல்டிப்ளி அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ப்ரீவியஸாக ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் பற்றி பார்த்துருந்தோம் அண்ட் அடிஷன் பற்றி பார்த்துருந்தோம், சப்ராக்ஷன் அதோட கண்டினியூஷனாக நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்டிப்ளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க. ஸோ இங்கே என்ன பண்ணுறோன்னா ஒரு வேரியபிள், அதாவது இன்டீஜர் வச்சு ஒரு வேல்யூ நம்ம அசைன் பண்ணுறோம். ஒரு வேரியபிள் நேம் கொடுத்து அதுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்ணும்போது நம்ம அந்த கண்டிஷனில் மல்டிப்ளை வச்சு எந்த மல்டிப்ளைன்ற ஒரு கண்டிஷன் வச்சு பண்ணும்போது எந்த வேல்யூ நம்ம அசைன் பண்ணுறோமோ அந்த கண்டிஷனில் அதோட எனக்கு மல்டிப்ளையே அவுட்புட் வருது. ஸோ அப்போ இதில் என்ன தெரியுதுன்னா இந்த வேரியபிள் வேல்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு சேஞ்ச் ஆகுது, வேறு எதுவும் இல்லை. ஸோ அதே தான் இங்கே பார்த்தீங்கன்னா இன்டீஜர் ஏ இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்ற ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறோம் வேரியபிளில். ஸோ அந்த ஏ மல்டிப்ளை ஈக்குவல் டு 5 அப்படின்றது கொடுக்கும்போது எனக்கு 10 into 5 அப்படின்ற ஒரு கான்வர்சேஷன் தான் அந்த கான்செப்டில் தான் நடக்கும். ஸோ 10 into 5 அப்படின்ற வரும்போது எனக்கு என்ன வேல்யூ வருதோ அந்த வேல்யூ தான் இந்த வேரியபிள் வேல்யூவை எனக்கு வந்து மேனிபுலேட் ஆகும். ஸோ சேம் அதே மெமரி ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்றது நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஏ மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் டு 5 அப்படின்னு வரும்போது 10 into 5 எனக்கு பார்த்தீங்கன்னா 15ன்ற ஒரு வேல்யூ வருது. அந்த 15ன்ற வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே ஏவோட வேல்யூவை எனக்கு இங்கே கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இதே தான் வந்து நம்ம ஐடி கம்பைலரான விஷுவல் ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா இதே ப்ரோக்ராம் நம்ம ரன் பண்ணி பார்த்துருக்கோம். செக் பண்ணி பார்ப்போம். ஸோ சேம் நம்ம வந்து லைப்ரரி அசைன் பண்ணுறோம், லைப்ரரிக்குள்ளே ஒரு கிளாஸ் டிக்ளேர் பண்ணுறோம், கிளாஸ்க்குள்ளே நம்ம மெயின் மெத்தட் அசைன் பண்ணி ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணி இனிஷியேட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் கண்டிஷன் என்ன மாதிரி மேக் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஏ மல்டிப்ளை ஈக்குவல் டு 5 அப்படின்ற கொடுத்தோடனே அந்த வேரியபிளில் நான் இங்கே கால் பண்ணுறேன். அந்த வேரியபிள் என்ன பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டை கால் பண்ணி நான் ரன் பண்ண உடனே எனக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 into 5ல 50 அப்படின்ற ஒரு வேல்யூ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே சேஞ்ச் ஆகுது. ஸோ இதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எப்படி இந்த இடத்துல ஏ ஈக்குவல் டு 10ன்ற இடத்துல ஏ மல்டிப்ளை ஆர் ஈக்குவல் டு 5 கொடுத்தோன்னே எனக்கு 15ன்ற ஒரு வேல்யூ கெட் பண்ண முடியுதோ, ஸோ நீங்கள் பி ஈக்குவல் டு 12 அப்படின்ற ஒரு வேல்யூ அசைன் பண்ணிட்டு மல்டிப்ளை ஆர் ஈக்குவல் டு 6 கொடுத்தோன்னே உங்களுக்கு என்ன மாதிரி அவுட்புட் வருதுன்றது நீங்கள் எவாலுவேட் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ இப்போ ரைட் சைடில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் ஆன்சர்ஸை போட்டு சப்மிட் பண்ணுங்கள். கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பாயிண்ட் ஆட் ஆகும், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி, ஓகே. இது இல்லாமல் வந்து டெக்னிக்கலாக நீங்கள் நிறைய படிச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன உதவினா நீங்கள் எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலாங்க. இந்த லைவ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருக்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுருங்க. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த லிங்க் தெரியலனா இந்த வீடியோவில் அந்த லிங்க்கை நாங்கள் கொடுத்துருப்போம். அந்த லிங்க்கை வந்து அப்படியே ப்ரௌசரில் போய் டைப் அடித்து எல்லாருமே ஒர்க் பண்ண முடியுங்க. எல்லாருமே ஐடி இன்ஜினியர்ஸ் ஆக முடியுங்க.